பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும் என்ற சத்தியங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அதில் ஒரு பகுதியாக இன்று நாம் இயற்கையின் நியமங்களை மாற்ற ஒரு மனுஷனாலும் கூடாது, ஆனால் தேவனால் கூடும் என்ற சத்தியத்தை நாம் கேட்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயற்கையினாலே அநேக நன்மைகள் ஒரு மனுஷனுக்கு உருவாகிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தை ஆண்டவர் அழகாக சிருஷ்டித்து அதை காற்றையும் கடலையும் உண்டு பண்ணி நிலங்களை உண்டு பண்ணி எவ்வளோ அழகாக ஒரு மனுஷன் குடியேறத்தக்க அனைத்து காரியத்தையும் இந்த பிளானட்னு சொல்கிறாங்க, எர்த்து, இந்த பூமியில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். மற்ற பூமியில் அது இல்லையா? மற்ற பிளானட்டில் மற்ற என்னதான் சேட்டலைட் அனுப்பி பார்க்குறாங்க, அந்த மனுஷனுக்கு ஏற்ற சூழ்நிலை உண்டாக்கப்படவில்லை. மனுஷனுக்கு ஏற்ற ஒரு பூமி இந்த எர்த் தான். ஹல்லேலூயா. இந்த எர்த் என்ற இந்த பூமியில தான் மனுஷனுக்கு ஏற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனால மழையை பெய்ய வைக்க முடியாதுங்க, ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவனால மழையை பெய்ய வைக்க முடியும். ஒரு வார்த்தையினாலே அது கூடும். ஹல்லேலூயா. எலியா மழைக்காக செபிக்கிறாரு, மழை வருகிறது. எலியா மழையை நிறுத்த சொல்லி ஜெபிக்கிறாரு, மழை நிற்கிறது. ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனால ஒரு வார்த்தையினால இயற்கையின் நியமங்களை முழுவதுமாக அவர் ஆளுகை செய்கிறபடியால் ஹல்லேலூயா அதை மாற்ற அவருடைய வார்த்தை போதுமானதாக இருக்கின்றது. ஹல்லேலூயா. ஜனங்க பாருங்க, இந்த காலத்தில் சில இடத்துலலாம் மழை பெய்யலைன்னா ஆர்டிஃபிஷியல் ரெயின், அதாவது செயற்கையான ஒரு மழையை பெய்ய வைக்க வேண்டும் என்று போராடுகிறாங்க. அது கெமிக்கல் ஏதோ காரியங்கள் செய்து மழையை பெய்ய வைக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனாலும் இயற்கையாகவே ஒரு மனுஷனாலும் வானத்திலிருந்து மழையை பெய்ய வைக்க கூடுமா? கூடவே கூடாதுங்க. ஆனால் ஆண்டவரால் சகலமும் கூடும். ஒரு வார்த்தை நிமித்தமாக காற்றையும் கடலையும் அவர் கீழ்ப்படுத்துவார். ஹல்லேலூயா. மழையை பெய்ய பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை போதுங்க. அவருடைய வார்த்தை போதுமானதாக இருக்கின்றது. இந்த முழு உலகத்துக்கும் ஆண்டவர் இரட்சகராக இருக்கிறபடியால் ஒரு வார்த்தையினாலே இந்த உலகத்தை சிருஷ்டித்த ஆண்டவர் இந்த இயற்கையை அவர் என்ன பண்ணுறாருங்களா, அந்த நியமங்களை எந்த ஒரு மனுஷனாலும் மாற்ற முடியாது, ஆனால் தேவனாலே மாற்றக்கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானத்திலிருந்து மழையை பெய்ய வைக்க என்னால் முடியாதுங்க, உங்களாலேயும் முடியாது. சர்வ வல்லமையுடைய தேவனால கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ ஜீவஜந்துகள் இருக்கின்றது, சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கிறது, பறவைகள் இருக்கிறது, மனுஷர்கள் இருக்கிறாங்க, மிருகங்கள் இருக்கின்றது. இவைக்கு எல்லாத்துக்கும் ஆகாரத்தை உண்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இந்த ஒரு லைஃப் சைக்கிளை எந்த ஒரு மனுஷனாலும் உண்டாக்க முடியவில்லை, அது தேவனாலே ஆயிற்று. ஹல்லேலூயா. ஹி இஸ் a creator. ஹல்லேலூயா. அவர் தான் உலகத்தை சிருஷ்டித்தவர். சிருஷ்டிப்பின் காரணாகிய அவருக்கு சகலமும் கீழ்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை நிமித்தமாக இந்த பூமியை ஆண்டவர் உண்டாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானத்திலிருந்து மழையை பெய்ய வைக்க அவரால் கூடும். ஆமென். தண்ணீரில் பாருங்க, ஒரு மனுஷன் தண்ணீரெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறான். ஹல்லேலூயா. தண்ணீர்லனா பார்க்குறோம், நிறைய பேர் குடங்களை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மக்கள் வந்து சாறை சாறையாக செல்வதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். தண்ணீர் பிரச்சனை வந்தாவே ஒரு குடும்பத்தில் என்ன அவல நிலை உருவாக்குறது என்பதை நான் பார்த்து, அது மாத்திரம் இல்லை, நம்ம உடல் நலத்திற்கும் ஒரு கேடுகளை இந்த தண்ணீர் இல்லைனா உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. இந்த வாட்டர் கண்டென்ட் இல்லைன்னா ஒரு வறட்சி, ஒரு உஷ்ணம் நம்முடைய உடலை தாக்குகிறது. இதனால அநேக நோய் நொடிகள் உண்டாகிறது. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் இந்த தண்ணீரை அழகாக உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது மனுஷனுக்கு ஏற்றது. எந்த பூமியில் எதெல்லாம் ஏற்றதோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் அழகாய் உண்டாக்கி இருக்கிறார். இதை பார்த்திருக்கிற பிரியமான தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் காற்றை வீச பண்ணுகிறார், மழையை பெய்ய பண்ணுகிறார். ஹல்லேலூயா. வாழுகிற அனைத்து உயிர்களுக்கும் ஆகாரத்தை கொடுக்கிறார். காக்கை குருவிகளை பாதுகாக்கிறார். உன்னையும் என்னையும் அவர் பாதுகாக்க போதுமானவராக இருக்கின்றார். ஒரு வார்த்தை சொன்னால் போதுங்க, சகலம் கீழ்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெயத்தை எடுப்பீங்க, உங்கள் குடும்பம் நன்றாக வாழும். இந்த உலகத்தில் வாழ்ந்து நாம் செழிக்க வேண்டும் என்றால் தன்னுடைய பாதத்தை நீங்கள் பற்றி கொள்ளுங்க. ஆண்டவர் போதுமான தேவனாய் நம் மத்தியில் இருக்கிறபடியால் அவரை அண்டிக் கொள்ளுகிற ஜனங்கள்
பாக்கியவான்களாக இருக்கின்றது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்காக ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் சூழ்நிலை மாறணும்னு சொல்லுங்க. எனக்காக ஒரு வார்த்தை நீங்கள் பேசுங்க, என்னுடைய நிலைமைகள் மாறும்னு சொல்லுங்க. எனக்காக ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னுடைய வியாதி நீங்கன்னு அவருக்காக காத்து கொண்டிருங்க. நீங்கள் காத்து கொண்டிருக்க ஆண்டவர் ஆசீர்வாத மழையை உங்கள் மேல் பெய்ய பண்ணுவார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. நாம் யாவரும் ஜெபிக்கலாம். இதில் அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, அருமையானது விசேஷமானது காலை வேலைக்காக ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில் கிருபையில் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வானத்திலிருந்து மழையை பெய்ய பண்ண எங்களால் முடியாத தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காற்றை வீச பண்ண எங்களால் முடியாத ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தண்ணீரை உண்டு பண்ண எங்களால் முடியாத தகப்பனே. மழையை பெய்ய பண்ண எங்களால் முடியாது. ஆனால் சர்வ வல்லமுடைய தேவனே, மலை சகலம் கூடும், உமக்கு சகலமும் கீழ்பட்டு இருக்கிறபடியால் இந்த சோத்தரிக்கிறோம். நாங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் இந்த நாளையில் ஆசீர்வாதம் தங்கியிருக்குங்க. அப்பா, ஒரு வார்த்தை சொல்லி எங்களை தேற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாட்களும் உம்முடைய சமூகம் ஆண்டவரே முன்பாக செல்லும்படிக்காக ஜெபிக்கிறோம். என்னுடைய கஷ்டங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும், மறையட்டும். தேவ சமூகமாக செல்லும் பொழுது எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்கள் துக்கத்தை எல்லாவற்றையும் போக்கி ஒரு சமாதானத்தை கொட்டளையிடுங்க. இயேசுவே, உங்கள் கரைகள் இல்லை, நாங்கள் தருகிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க, அங்கீகரிங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.